வணக்கம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 4 பூண்டு வச்சு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஆட் பண்ணாததுனால தக்காளி அதிகமாக எடுத்துருக்கோம். அதுவும் பழுத்ததாக இருக்கணும். அரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சுணும். பேன் சூடானோடனே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், இதுதான் வீடே மணக்கிற அளவுக்கு மணமும் சுவையும் தரக்கூடியது. கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியவும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட எழுந்திரிச்சு கேட்பாங்க, என்னம்மா வச்சுருக்க ரசமா அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டுருங்க. அவ்வளோதான்.